ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பெப்பர் சோயா சங்க்ஸ். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு பவுலில் சோயா சங்க்ஸ் எடுத்துகிட்டு அது சுடு தண்ணியில் ஒரு 10 மினிட்ஸ் போல் ஊற வச்சுக்கிறேன். இது நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா அந்த சோயா சங்கை புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு நம்ம ரெசிபியில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான ஒரு மசாலாவை அரைச்சிக்கலாம். ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 வரமிளகா அதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அரோமா வர வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்மெல் வருது. வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ வறுப்பட்ட அதை எல்லாத்தையுமே ஒரு கார்ஸ் பவுடராக அரைச்சி வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அந்த வெங்காயத்தை இந்த ஆயிலில் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் 2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறமா இதை இன்னும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது ரெண்டுமே சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் சீட்ஸ் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதை போட்டு இதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் இதில் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஸோ தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் 1 டம்ளர் ஃபுல்லாக வாட்டர் எடுத்து இதில் ஊற்றிக்கிறேன். ஸோ நம்ம போட்ட அந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரா ஸ்மெல் போயிடுச்சு. ஸோ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, ஒரு சின்ன ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு நம்ம ஊற வச்சு புழிஞ்சு எடுத்த அந்த சோயா சங்க்ஸை இதில் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு சுண்டினதுக்கு அப்புறமா நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பவுடரை இதில் போட்டு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மசாலா எல்லா சங்க்ஸ்லேயும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஸ்மெல் இப்போவே பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மட்டன் சாப்பிட்ற ஃபீலிங் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் வெஜிடேரியன். எனக்கு இந்த சோயா சங்க் இல்லைன்னா வீக்கெண்டே கிடையாது. கண்டிப்பாக இது உங்கள் குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் சமைச்சு கொடுக்கலாம். லன்ச் பாக்ஸுக்கு சைட் டிஷ்ஷாக கூட அதை செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபி. ட்ரை பண்ணி